கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே இன்றைக்கு ஜெம் டிவி மூலமாக தேவ செய்தியை கேட்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு செய்தி இயேசு பிறந்த நாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் அங்கே 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தினாலே இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தாவீதின் ஊரிலே பிறந்த இயேசு இன்றைக்கு உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் இயேசு பிறந்திருக்கிறார். அன்றைக்கு மரியாளுடைய ஆமேன் வயிற்றில் இயேசு கிறிஸ்து உதித்தார். அந்த நாட்களிலே எத்தனையோ போராட்டங்கள், நிந்தனைகள், பிரச்சனைகளின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்காக ஆயத்தமானார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். வந்தபொழுது முதலாவது இந்த குழு தேசத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்குவதற்கு இடமில்லாதபடினாலே அங்கே மாட்டு தொழுவத்திலே இயேசுவுக்கு இடம் கிடைத்தது. அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு போடுவதற்கூட ஆடைகள் இல்லாதபடினாலே அங்கே கந்த துணியிலே அவரை சுற்றி புல்லினை மேல் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் கர்த்தராகிய தேவன் தேவதூதர்களை அனுப்பி, தேவதூதர்கள் மேய்ப்பர்களின் மத்தியிலே சென்று அங்கே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்ததை அவர்கள் அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை கேட்டவுடனே மேய்ப்பர்கள் யாவரும் அங்கு இயேசு எங்கே இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே சென்று இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையான கம்பளிகளையும் அங்கே தேவையான ஆடைகளையும் அங்கே கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை வணங்கினார்கள். அதே போன்றுதான் நாம் கூட இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்திருக்கிறார். நாம் தேவ ஆலயத்துக்கு சென்று இயேசு கிறிஸ்துவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே புதுமையான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே வானசாஸ்திரிகள் கூட வானத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது அதிசயமான ஒரு நட்சத்திரத்தை அவர்கள் கண்டார்கள். அந்த நட்சத்திரங்கள் காணும் பொழுது எங்கேயோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி கொண்டு போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை ஆண்டவராகிய தேவன் அங்கே வெளிப்படுத்தினார். இயேசுவை வணங்கினார்கள். பொன்னும் வெள்ளியும் அங்கே தூபவற்றங்களையும் இயேசுவுக்கு பணிந்து கொடுத்து அங்கே பணிந்து அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறோம். தேவனே நமக்கு நல்லவர். அவர் எல்லாவற்றிலும் மேலான நன்மைகளை அவர் செய்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னார். ஆண்டவராகிய தேவனுடைய கரத்திலே தங்கியிருக்கிற உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இன்னும் மேலான நன்மைகளை ஆண்டவர் செய்கிறவரை நாம் மறந்து விடாதபடியாக அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே துதிக்கப்படும் பொழுது, ஆராதிக்கப்படும் போது ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே அவர் பிறந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பரமபிதாவே, ஆவியானவரே, இந்த பரிசுத்தமான நல்ல வேளையில் ஒரு சின்ன தேவ செய்தியை ஜெம் டிவி மூலமாய் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். ஒருபோதும் அவர்களை கைவிடாதபடியாக அன்றைய தேவைகளை அனைத்தின் மேற் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அன்புள்ள தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.